தேவபிதாயனை தந்தோ சிறுமை காட்சியடைகிறனே ஆவதாய் என்னை பணிபொழுவே அவனே தமன் நீரருளுகின்றார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சியடைகிறனே ஆத்துமகனை குளிரப் பண்ணி அடியே கால்களை நீதியிருந்தும் நேர்த்தியப்பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார் தேவபிதா என்னை பரலோ சிறுமை தாட்சியடைகிறனே சாமில பழுந்த திறங்கிடினம் சற்றும் தீங்கு கண்டறிந்தே வாழ்க்கணியும் போலுமே தேற்றும் தேவபிதா என்னை பரலோ சிறுமை தாழ்ச்சியடைகிறனே பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்று படுத்தி சுகத்தைலம் கொண்டென் தலையை சுகமாய அபிஷேகம் செய்வார் தேவபிதா என்னை வரலோ சிறுமை தாழ்ச்சியடைகிறனே ஆயுள் முழுவதும் என் பாற்றம் அருளும் நலமுமாய் நிரப்பும் நேயன் வீட்டில் சிறப்போனே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன் தேவபிதா என்னை பரலோ சிறுமை தாழ்ச்சியடைகிறனே பாத்திரமே இயேசுவின் நாமமே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் கடலின் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கடலின் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் கீர்த்தனா ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்
அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். யாத்திரையில் என்பனாம் இயேசு நம்மோடிருப்பார். யாத்திரையில் என்பனாம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமான ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. ஆனந்தம் என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாடுவோம் நன்றாய் மயில் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மயில் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே.
தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. அச்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினாரே. அச்சயம் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினாரே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. வெள்ளங்கி பொன்மொழி வாத்தியம் வீட்டில் ஜெய கொடியுடனே. வெள்ளங்கி பொன்மொழி வாத்தியம் வீட்டில் ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. We are here at the last part of the celebration of Brother Rajendran. The hardest time because in Indian culture, even before we lower the body, we have another chance to look at the piece. I very well remember talking with the pastor about Brother Pilat and Brother Polo's mom's wedding, the wedding plan. Sheila was there. I mean, Sheba was there. So there was a kind of cultural exchanges. And we wanted the casket to be opened during the service and even after the service. It was about the cemetery. But one thing, the pastor talked about the spiritual understanding of American culture in doing the ceremony and the funeral. He said that here in America, we close the casket just before we start the worship, start the service. Maybe cultural, but one reason he said that really still stays in my heart. He said that we were looking at the face of the dear beloved one who is no more alive with us for some time. To mourn and to remember the times that we have spent and mourn the departure. Once we close it, now we won't be able to look at the face of the dear father or the husband or uncle or friend. Rather, we look at God. We look at God. And from this time forth onwards, whatever we miss in Him,
We are going to thank He is the eternal Father. And interestingly, He is going to be the bridegroom. Yes. Whatever we miss, we came on this earth hereafter, and we are going to what we are doing. Let me read from 1 Corinthians chapter 15, verses 50 to 58. 1 Corinthians 15, verses 50 to 58. I tell you this, brothers, flesh and blood cannot inherit the kingdom of God, nor does the perishable inherit the imperishable. Behold, I tell you yesterday, we shall not all sleep, but we shall all be changed. Paul is talking in terms of if Christ comes back while rest of us are still alive. In a moment, in the twinkling of an eye, at the last trumpet, for the trumpet will sound, the dead, Brother Rajendra, will be raised imperishable, and we shall be changed. The order of things. For this perishable body must put on the imperishable, and this mortal body must put on immortality. When the perishable puts on the imperishable, and the immortal puts on immortality, and the mortal puts on immortality, then shall come to pass the saying that is written, death is swallowed up in victory. Amen. O death, where is your victory? O death, where is your sting? The sting of death is sin, and the power of sin is the law. But thanks be to God, who gives us the victory through our Lord Jesus Christ. Amen. Therefore, my beloved brothers, be steadfast, immovable, always abounding in the work of the Lord, knowing that in the Lord your labor is not in vain. Amen. And the labor of Brother Rajendran is not vain because he labored in the Lord. So wonderfully put it in such a manner that first segment of life, second segment of life, then the third final important segment, the segment that we know since the time we know the Lord as our personal Savior and God, and that counts. That's where our works starts accumulating because our works in the Lord from that time onwards, and then uh, we uh, we understand that when we meet the Lord, and we will see the fruit of our labor. Amen. That is the crown of glory is waiting for us. There is another verse in Ephesians chapter 5:15, and this is for each and every one of us who are still alive. And if we do not know the Lord Jesus Christ, then we should do it before we get into this box. Yep. And as we know the Lord, I think the Flo already mentioned it. Ephesians chapter 5:15, or where is somebody else. Be very careful then how you live, not as unwise, but as wise, making the most of every opportunity because the day are evil. Now we are going to just commit the dear brother in Christ, beloved brother in Christ, Mr. Rajendran,
As we pray, we are going to commit him to the dust and to the end, not for an eternal separation, but for a glorious resurrection. Amen. So let's pray. Most merciful Father, now we commend unto your hands the hands of the mercy, now the soul of this our brother in Christ, Mr. Rajendran Ramakrishna. And we commit his body this time, though with much pain, but with a great hope, to the ground. Year to year, ashes to ashes, dust to dust. And you have already received his soul of God. Again, with the blessed hope of seeing you and seeing you along with him, O God. In your glorious return, and also seeing him part of your glorious kingdom in the millennium. And now, as for us who are still living, and we beseech you and your infinite goodness to give us grace to live in your fear and love. When we die, grant us the grace to die in your favor, that when the judgment shall come, which you have committed to your well-beloved Son, Lord Jesus Christ, both this, our brother Rajendran, and we may be found acceptable in your sight. So, our merciful Father, we ask you to grant this prayer of ours in the name of your Son, Jesus Christ, our only Savior, mediator, and advocate. That now I commit the family and the friends in your mighty hands, O God. That we will follow his lead and we will also be found in you, O Lord, as we live. And we will be found in you, and you come back in your glorious kingdom of God. May your grace, your mercies, your communion, your love, your fellowship continue to be with Mrs. Rajendra and also the sons of God, the grandchildren, the relative. And now there is a verse in Revelation. It says, "And I heard a voice from the heavens saying, write this down. Blessed are those who die in the Lord from now on." Yes, says the Spirit, they are blessed indeed, for they will rest from their hard work, Amen. for their good deeds follow them. And now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, the sweet communion, fellowship of the Holy Spirit be and abide with each and every one of us, especially the immediate family and the people and the saints all around the world, all the time, until Jesus comes back. Amen. Amen. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயரை நேயமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்த
துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகின்றாலும் ஜெயம் நமக்கீந்ததால் சோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார் போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் Thank you all for being here. God bless you all.